கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பா நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் இருக்குது. ஸோ இந்த பிரேக் அவுட் ஸ்டாக்குங்கெல்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்ட ஸ்டாக்கும் அனாலிசிஸ் பண்ணிடலாம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ ஸோ எக்ஸாக்டாக பாருங்கள். ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த 24,473 உங்களுக்கு ஸ்ட்ராங் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா இதை உடச்சிச்சின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபால் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ எக்ஸாக்டாக நடந்திருக்கு. ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த ஜோன் பாருங்கள், கரெக்டாக 24,352 அது வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ 23,352 வரைக்கும் போயிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கவர். ஸோ 24,596 வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து உங்களுக்கு செல்லிங்கில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி ஷேப் ரெக்கவரி மாதிரி இன்ட்ராடேயில் ஒரு லாஸ்ட் 1 ஹவரில் அடின்னு அடித்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஜோன் வந்து உங்களுக்கு, அதாவது இந்த சப்போர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டாக ஸோ நிஃப்டிக்கு இருக்கும். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நிம்மதி இருக்கும் இப்போ. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து இந்த கீழே விழுகுமா இல்லை அப்சைடில் போகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம டேரிஃப் 25%லேருந்து 50% என்ன பண்ணியிருக்காரு, இன்க்ரீஸ் பண்ணிட்டார். ஆனாலும் நம்ம மார்க்கெட்டில் அந்த 50% டேக்ஸ் வந்து நம்மளை வந்து ஸோ நம்ம மார்க்கெட்டை அஃபெக்ட் ஆகலை அப்படின்றத இதிலேருந்து நம்ம இப்போதைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் கூட கீழே கேப் டவுனாக இருந்தாலும் கீழே விழுகும் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ இந்த டேரிஃப்னால் பட் எதுவும் அஃபெக்ட் ஆகலை. ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் நமக்கு மேலே பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்றத நம்ம நம்பலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து என்ன இருக்குது. ஸோ உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ, நம்மளோட என்ன அனாலிசிஸ் பண்ணியிருந்தோமோ அது எக்ஸாக்டாக நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. இந்த நம்ம ட்ராப் பண்ணியிருந்த இந்த சப்போர்ட் வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக இருக்குது. ஸோ இங்கேருந்து பேங்க் நிஃப்டி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு நிறையவே இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேங்க் நிஃப்டியும் டவுன் சைடில் தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதுவும் 54,970 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் 55,521 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெக்கவர் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே உங்களுக்கு தெரியுது. ஸோ சப்போர்ட்டை ரெண்டுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி ஃப்ரைடே, ஸோ எப்படி உங்களுக்கு வந்து ட்ரேட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் நல்லா சப்போர்ட் எடுத்ததுனால ரெண்டுமே அப்சைடெல்லாம் இனிமேல் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு மிட் கேப் நிஃப்டி. ஸோ இந்த மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு புல்லிஷ் கேண்டிலே வந்திருந்தாலும் ஸோ நான் இன்னும் கீழே வரும்னு எதிர்பார்க்குறேன். அதாவது இந்த 12,311 வரைக்கும் உங்களுக்கு இந்த சப்போர்ட் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படியே ரெக்கவர் ஆகலாம். ஆனாலும் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எங்கே இல்லை. ஸோ அதனால் ஒரு 2 days கூட மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே வர்றதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. உங்களுக்கு நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த 12,311 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆகுறது உங்களுக்கு ஹெல்தி. நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்மளோட பிரேக் அவுட் ஸ்டாக் ஹீரோ மோட்டோ கார்ப். இந்த ஹீரோ மோட்டோ கார்ப்பை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். ஸோ எப்போ கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ பிரேக் அவுட்டுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தோம். ஸோ அதாவது இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கரெக்டாக டேத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் ஒரு 4% வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மொமெண்டம் தெரிஞ்சிச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். ஒன்று. ஸோ 4% போனதுனால சம்டைம்ஸ் வந்து ஒரு 2 நாள் வந்து என்னாகும், ஒரு குட்டி பேரிஷ் கேண்டில் கூட பிரிண்ட் ஆகலாம்.
ஸோ அப்படி ஆணுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஒரு 2% வந்து கம்மியாக கூட நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் நம்ம அப்படி கரெக்டாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரியை எடுத்துக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கரெக்டாக இந்த சேனலுக்கு கீழேயே. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா, ஸோ இந்த சேனலை உடச்சி உள்ளே வந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே வரைக்கும் வரும். ஸோ இவ்வளோ பெரிய எஸ்எல் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த சேனலை பிரேக் பண்ணி உள்ள ஒரு ஸ்ட்ராங்கான பேரிஷ் கேண்டில் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வரலாம். ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நியரில் இருக்குது. அதாவது 4906 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். செகண்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஷார்ட் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா வந்திருக்கு. ஸோ ரொம்ப சூப்பர் டூப்பர்னு சொல்ல முடியாது, பட் நல்லா வந்திருக்கு. ஸோ நல்லா போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 6193 அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் டார்கெட்டாக அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் டாரண்ட் ஃபார்மா. ஸோ டாரண்ட் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் ஸோ நேற்று நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான இந்த ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த சேனல் ட்ராப் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இந்த ஹரிசாண்டல் லைனை என்ன பண்ணியிருக்கும் உங்களுக்குன்னா பிரேக் ஆகிருக்கும். பட் அதாவது ஓப்பன் க்ளோஸ் வெளியில் வர்றதுனாலும் ஒரு ஸ்ட்ராங்காக உடச்சிருந்ததுனால நம்ம என்ன பேசியிருந்திருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா ப்ராஃபிட்டை கட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கும் கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனிச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஸோ எஸ்எல்லை கொடுத்துட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்திருப்போம். அது நேற்று ஆமாம் காலையில். ஆனால் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது மறுபடியும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கரெக்டாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் நல்ல ரெக்கவர் தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அப்படி இல்லைன்னா நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கன்ஃபார்மாக நம்ம எடுக்க முடியாது. ஆல்ரெடி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம். நியூ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணலாம். இல்லை அப்படின்னாலும் இன்னொரு புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். கோஃபோஜ். இந்த கோஃபோஜை பொறுத்த வரைக்கும் ஒரு அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு நல்ல ஒரு ஆமாம். ஸோ 2000 ஒரு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது 1704. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டில் என்ன இருக்குது, ஸோ உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ என்ட்ரி எடுக்கலாம். இப்படி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறோம்னா ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இதோட எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நீங்கள் எஸ்எல்ஐ இதுக்கு கீழேயே வச்சுக்கலாம். ஸோ அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ இதுக்கு நெக்ஸ்ட்டு இந்த கேண்டலுக்கு கீழேயே வச்சுக்கலாம். பெரிய லெவலில் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஸோ இதுக்கு கீழே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனலை பிரேக் பண்ணாலே இப்போ நம்ம அதாவது என்ட்ரி ப்ரைஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த சேனலை பிரேக் பண்ணாலே நம்ம என்ன பண்ணலாம், எஸ்எல்ஐ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இதை வச்சுக்கலாம். அதாவது 1963 அப்படின்றது நமக்கு டார்கெட்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அதாவது இதுக்கு கீழேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் அஜந்தா ஃபார்மா. இந்த அஜந்தா ஃபார்மா ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த சேனலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. நேற்று ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில் உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ வந்திருக்கு. ஸோ அதாவது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம கம்மியான எஸ்எல்லாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ கம்மியான எஸ்எல் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த சேனல் அதாவது 2847. ஸோ நீங்கள் இந்த சேனல்லாம் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டார்கெட்டை வந்து ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் 2837 உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும். ஸோ இன்னொன்று இந்த அஜந்தா ஃபார்மா பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அதாவது இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்முக்கு கூட நீங்கள் இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். இப்போவே நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ
அதனால் அது வேண்டாம். ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக மட்டுமே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ பட் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3450-500 வரைக்கும் இருக்குது. நெக்ஸ்ட் பிரேக் அவுட் ஸ்டாக் கிரானுலஸ். இந்த கிரானுலஸை பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை 719. ஸோ 719 இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டவுன்ஃபால். ஸோ கரெக்டாக இதுக்கு முன்னாடி ஸோ இந்த சேனலில் 2 தடவை சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் ஆகிட்டு ஸோ 2வது டைம் மேலே போயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் பெண்ணாக இருக்குது. ஸோ டவுன் சைடில் வந்திருக்கு. ஸோ ஏதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு எங்கல்ஃபிங் கேண்டிலே பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போது என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், வெயிட் பண்ணலாம். இந்த ரெட் கலர் ஹாரிசான்டல் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு கீழே ஒரு பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகும்போது நம்ம எஸ்எல்லை நம்ம கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் இந்த 503 அப்படின்றது ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்குது. செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதையும் உங்களுக்கு மொமெண்டம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், ஸோ இதை ரெஸ்பெக்ட் பண்ணாது. இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆல் டைம் ஹைன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் டைம் ஹைலேருந்து தான் இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது. இந்த சேனலை டச் பண்ணும்போதும் என்னாகும், ஸோ ப்ராஃபிட் புக்கிங் மேபி வரலாம். ஸோ இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது அதை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ஸ்டாக் ஷாப்பேர் ஃபுட். இந்த ஷாப்பேர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இது ரொம்ப நாளாகவே ஒரு கன்சாலிடேட் ஜோனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நாளாக இந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இதோட ஆல் டைம் ஹைன்னு பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு இதோட ஆல் டைம் ஹை 400 கரெக்டாக. இதோட ஆல் டைம் ஹை 400 இந்த ஸ்டாக் ஒரு பெரிய லெவலில் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் விடுகலை. ஆனாலும் இந்த ஜோனுக்குள்ளே தான் இது என்ன இருக்குது, ஸோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது கரண்ட் மார்க்கெட் இப்போ என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணும்போது பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே இதுக்கு முன்னாடி ஒரு 2 டைம் வந்திருக்கு, 3 டைம். ஸோ இப்போ என்ன இருக்குது, 4th அட்டெம்ப்ட். ஸோ இங்கேருந்து மேலே பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இந்த சப்போர்ட்டில் எடுத்துக்கிட்டு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கலாம். ஸோ என்ட்ரி எடுத்துக்கிட்டு டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலில் நம்ம என்ன பண்ணலாம், ஒன்று இந்த சேனல் இல்லை அப்படின்னாலும் ஸோ இந்த கேண்டில் இருக்குல்ல, இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த க்ளோசிங் ப்ரைஸ்லேயே கூட டச் பண்ணிவிட்டு என்ன பண்ணும், ஸோ கீழே வந்துடும். நீங்கள் இது 2ல் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் இந்த சேனலுக்கு கீழே ஒரு ஷாப்பேர் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கில் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐடிஐ உங்களுக்கு ஹோல்டிங்ஸ் உங்களுக்கு நிறையா வச்சுருப்பாங்க, நிறையா பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் கியோக்கல். ஸோ இந்த கியோக்கல் பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது எங்கே இருக்குது, இதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட ஒரு 500 எக்ஸாக்டாக நம்ம பார்த்துடலாம், 578. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபால். ஸோ இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபாலை முடிச்சுட்டு அகைன் மறுபடியும் ரெக்கவர் ஆகிருக்கு. ஓகே, இந்த சேனலுக்குள்ளே இது வரைக்கும் என்ன ஆகிருக்கு, ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த சேனலில் இதுக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கு, ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு எப்போல்லாம் ஹிட் ஆகுதோ இதுக்கு முன்னாடி 2 டைம் ஹிட் பண்ணிவிட்டு கீழே டவுன் சைடில் தான் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக என்ன பண்ணணும், ஸோ இந்த சேனலுக்கு மேலே அகைன் மறுபடியும் ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணணும். இந்த 388 பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி எடுக்கலாம். அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்எல் எங்கே வைக்கலாம், ஸோ இங்கே வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ எஸ்எல்லை பொறுத்த வரைக்கும் இந்த 300 இங்கே வைக்கிறத விட இந்த சேனலுக்கு கீழே வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் இது ரொம்ப எஸ்எல் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த சேனலுக்கு கீழே, அதாவது இந்த 356 அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ
இந்த சேனலை வந்து எஸ்எல்ஆ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து ரன் பண்ணலாம். நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 437 உங்களுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். ஹெஸ்டர் பயோ சயின்ஸ். இந்த ஹெஸ்டர் பயோ சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ இந்த சேனலில் இருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. இந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரீடெஸ்ட் எடுக்கிற ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரேலி வந்து நல்லாயிருக்கும். அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸுன்றதை விட ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணோம். ஸோ அது நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ ஆனாலும் இப்போ என்ன சொல்லியிருக்குன்னா ப்ராப்பராக இன்னும் என்ன ஆகலை இல்லை வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பேரிஷ் கேண்டில் இந்த ஸ்பின்னிங் டாப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்பின்னிங் டாப் வந்து என்ன இருக்குன்னா இந்த சேனலை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன இருக்குது, ஸோ நேத்திக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ என்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். அப்படி என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எல் எங்கே வைக்கலாம் பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழேயே நம்ம எஸ்எல் வைக்கலாம். இல்லை நான் இங்கே வரைக்கும் வெயிட் பண்ணுறதுனால தாராளமாக இங்கேயும் நீங்கள் எஸ்எல் வச்சுக்கலாம். ஸோ ப்ராப்பரான எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ இந்த சேனலை நீங்கள் எஸ்எல்லை வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணலாம், ரன் பண்ணலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ இதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் இது வரைக்கும் என்ன இருக்குது உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டு இப்போ தான் பிரேக் ஆகிருக்கு. அதனால் உள்ள சம்டைம்ஸ் வரலாம். ஸோ வந்துட்டு இந்த சேனலை ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே மறுபடியும் என்ன ஆகும், ஸோ மேலே போயிடும். ஸோ போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் 268, செகண்ட் டார்கெட் இதோட 2678. ஸோ இது நெக்ஸ்ட் இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை இந்த 3194 உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் தாமஸ் குக். இந்த தாமஸ் குக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 270 அந்த சம்திங்கில் இருக்குது, 263. ஸோ இதுதான் இதோட ஆல் டைம் ஹை. ஓகே, இந்த ஸ்டாக் அங்கேருந்து என்ன இருக்குது, ஸோ நல்ல ஃபால் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த சப்போர்ட்டில் உங்களுக்கு இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இங்கே நம்ம என்ன பண்ணலாம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரியை எடுக்கலாம். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல்ஐ எங்கே வைக்கலாம்னா இந்த சேனலுக்கு கீழேயே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கோங்க. ஸோ இந்த இந்த ப்ரைஸ் 148க்கு கீழே நீங்கள் எஸ்எல்ஐ வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹையை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நம்ம வச்சுக்கலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே வைக்கலாம், 233. ஸோ மொமெண்டம் அதாவது எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பக்கத்துலேயே உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்லாம் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து 187 வச்சுக்கிட்டு செகண்ட் டார்கெட் வந்து இந்த 223 நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு ஸ்டாக்கையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ ஒரு ஸ்டாக் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. இந்த சைனியை பொறுத்த வரைக்கும் சைனி கேட்டிருந்தாங்க. சைனியில் இப்போ வந்து ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இங்கே வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம், என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இடையில இப்போதைக்கு வாங்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் இன்னொரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அது பார்க்கும்போது ஒரு ஸ்டாக்கை மந்த்லி 1 மந்த் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னா அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும், ஸோ எப்படி அதை வந்து நம்ம ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதாவது மந்த்லியில் ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஹோல்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்கணும். செகண்ட் பார்க்கும்பொழுது ஒரு இண்டெக்ஸில், அதாவது ஒரு ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஐடியில் இருக்க ஒரு கம்பெனி எடுக்கிறீங்கன்னா நல்ல அதாவது 1 மந்த்து ஃபுல்லாக நீங்கள் வச்சுருக்கணும்னா, ஸோ அதாவது பெஸ்ட்டான ஒரு சாய்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஐடியில் எடுக்கிறீங்கன்னா ஐடி, பேங்க்கில் எடுக்கிறீங்கன்னா பேங்கிங். ஸோ இந்த மாதிரி எந்த இண்டெக்ஸில் எடுக்கிறீங்களோ அது
அந்த இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு புல்லிஷில் இருக்கணும். செகண்ட். தேர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஸ்டாக்கு வந்து உங்களுக்கு அதோட ரிசல்ட்ஸையும் நீங்கள் பார்த்துருக்கணும். ஸோ ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மூணையும் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் மார்க்கெட் புல்லிஷில் இருக்கணும். செகண்ட், நீங்கள் எந்த செக்டாரில் எடுக்கிறீங்களோ அந்த செக்டார் புல்லிஷில் இருக்கணும். தேர்டு, அவங்களோட ரிசல்ட்ஸும் நல்லா இருக்கணும். ஸோ இது மூணையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற ஸ்டாக்கு பிரேக் அவுட்டில் எடுங்க. ஸோ எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், 1 மந்த்து ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாகவே இந்த கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ 1 மந்த் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுருக்கலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு ஒரு 1 மந்த் வரைக்கும் நான் வச்சுருக்கணும் அப்படின்றத விட சில சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் அவுட்டில் எடுத்துருப்பீங்க, ஒரு டார்கெட்டை போய் ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் என்ன ஆகும், டவுன் சைடில் வரும். ஸோ டவுன் சைடில் வரும்போது நீங்கள் 1 மந்த்து வச்சுருக்கும்போது நீங்கள் எடுத்த ப்ராஃபிட்டில் ஒரு 15% இல்லை கீழேயும் கூட வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் ஹோல்டு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிஃப்டி 50 இந்த மாதிரி லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் வாங்குங்க. ஏன் லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் வாங்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அதோட டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு ரொம்ப கீழே வந்துடாது. இது மிட் கேப்பாக இருக்கட்டும் இல்லை ஸ்மால் கேப் எடுத்திங்கன்னா அதோட டார்கெட் ஹிட் பண்ணிவிட்டு கீழே வர்றதுக்கும் கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எடுத்த இடத்துக்கே சில டைம்ஸ் கூட வந்து நிற்கும். நீங்கள் எங்கே என்ட்ரி எடுத்தீங்களோ அந்த பிளேஸ்க்கு கூட வரலாம். ஸோ நீங்கள் 1 மந்த் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லார்ஜ் கேப் ஸ்டாக் எடுக்கணும். ஸோ அதில் நிஃப்டி 50 ஆர் நெக்ஸ்ட் 50 ஸோ இந்த இண்டெக்ஸில் இருக்க ஸ்டாக்குகளை நீங்கள் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணலாம். ஸோ அப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எந்த ஸ்க்ரீனர் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்க்ரீனர் இருக்குது. ஸோ டிக்கெட் டேப் இருக்குது. நான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மேனுவலாக தான் நான் வந்து ஸ்டாக்கை வந்து ஃபில்ட்ரு பண்ணுவேன். ஸோ என்னோடய வாட்ச் லிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ரெகுலராகவே நான் ஆட் பண்ணி வச்சுருக்க ஸ்டாக்குகளை இல்லைனா அந்த எக்கனாமிக் டைம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஏடி மார்க்கெட்டில் கெய்னர்ஸில் போயிட்டு டாப் கெய்னர் டாப் லூசர்ஸ் இருக்கும். டாப் கெய்னரில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ நல்ல பிரேக் அவுட் கொடுத்துருக்க ஸ்டாக்குலாம் இங்கே வரும். ஸோ அதான் நீங்கள் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணலாம். ஒன்று ஸ்க்ரீனர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ நீங்கள் டிக்கெட் ஆப் போங்க, ஃப்ரீ வெர்ஷன் இருக்குது, ஃப்ரீ வெர்ஷனில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த 1000 rupees 100 rupees 200 rupees அப்படி ஸ்டாக்கு நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ இங்கே எவ்வளோ 100 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி 2000 ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஒன்று தானே. இப்போது 2000 ரூபா ஸ்டாக்கை நீங்கள் 10 ஸ்டாக்கு வாங்குறீங்க, ஸோ 20,000க்கு. ஸோ அதே சமயத்தில் 200 ரூபா ஸ்டாக்கு வாங்கினாலும் உங்களுக்கு கேபிட்டல் வந்து ஒன்று தான், அதில் வந்து வர்ற ரிட்டர்ன்ஸ் ஒன்று தானே. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஒன்று தான். ஸ்டாக்கு வந்து ஒர்த்தாக இருக்குன்னு பார்க்கணும். ஸ்டாக் ஒர்த்தா, பிரேக் அவுட் ஆகிருக்கா, ஃபண்டமெண்டல் உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக இருக்கா, ஸோ அப்படின்றத தான் பார்க்கணுமே தவிர நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பார்க்குறது வந்து ஆரம்பத்தில் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இதெல்லாம் கம்மியாக இருக்கணும், 100 rupees இருக்கணும், 200 rupees இருக்கணும் பார்த்துருப்போம். ஸோ அது பிகினிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஸ்டாக்கை மட்டும் பாருங்கள், ப்ரைஸை பார்க்காதீங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எம்ஆர்எஃப் போய் வாங்குங்கன்னு சொல்ல வரல. நார்மலாக நீங்கள் 5000 வரைக்கும் தாராளமாக வாங்கலாம். ஸோ ப்ரைஸை பார்க்க வேண்டாம், பிரேக் அவுட் ஆயிருக்கா, ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கா, கம்பெனி நல்லா இருக்கான்றதை மட்டும் பாருங்கள். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.